அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினாலும் அல்லாஹுடைய நாட்டத்தினாலும் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக ஒரு சின்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாலே போதும். அது என்ன வார்த்தை? அற்புதமான, அழகான, எளிமையான ஒரு சின்ன வார்த்தை தான். அது நம்மளுடைய எல்லா விஷயங்களும், மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பம் நீங்கணுமா, கஷ்டங்கள் போகணுமா, நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, கடன் தொல்லைகள் நீங்கணுமா, எல்லா விஷயத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திக்ரு தாங்க. அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. அல்லாஹ் தாலாவின் மூலம் நபி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன திக்ரு தான் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. அதாவது பாவத்திலிருந்து திரும்புவதும் நன்மையான விஷயங்களை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டு வேறில்லை. இதை அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக கொண்டு வரணும். நம்ம வளமாக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அதிகமான கஷ்டங்களை விட்டும் பாதுகாக்கப்படுது. நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்துடுறான். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு தாங்க இந்த திக்ரு. இந்த திக்ருடைய சிறப்பை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலேயே சஹாபிகள்கிட்ட அதிகமாக சொல்லி வந்த ஒரு திக்ரு. இந்த திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயாலேயே இந்த திக்ரை பற்றி நிறைய சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனுடைய சிறப்புகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் தாங்க இந்த திக்ரு. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாமே சொர்க்கத்தில் பூந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை போற்றக்கூடிய புகழக்கூடிய வார்த்தைகளே மிக உயர்ந்த வார்த்தை என்ன அப்படின்னா இந்த திக்ரு தாங்க. லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. இந்த அதாவது 5 வேளை வக்துக்கும் நமக்கு பாங் சொல்கிறாங்க. அந்த பாங்குக்கு பதில் சொல்லக்கூடியது நம்மளோட கடமை. அந்த பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையுமே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த திக்ரை நம்ம யூஸ் பண்ணுறோம். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, ஹையாலல் ஃபலா அப்படி சொல்லும்போது நம்ம லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா அப்படிங்கிற பதிலை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். அப்போது பாங்கு சொல்லக்கூடிய அந்த உயர்வான ஒரு விஷயத்துக்கே அல்லாஹ் தஆலா இந்த திக்ரை வச்சுட்டான். அப்போது இந்த திக்ரை நம்மளே நினச்சி பார்க்கணும். இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தூய்மையான திக்ராக இருக்கே, இதை யார் ஈமான் கொண்டு தூய்மையான உள்ளத்தோடு நம்ம பொருளை உணர்ந்து நம்ம சொல்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக செழிப்பாக்கி வைப்பான். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய வாழ்க்கையும் பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் என்று சொல்லுங்கள். அதாவது இதன் மூலம் இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் உதவியும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்மளுடைய எவ்வளவோ பாவங்கள் நம்ம சிறியதுன்னு நினச்சி நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் இல்லையா? அது கடல் நுரையளவு இருந்தால் கூட அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய நம்முடைய ரப்பு தயாராக இருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? தஹஜ்ஜுத் தொழுகை நேரத்தில் அல்லாஹ் தஆலாவை அல்லாஹு மக்ஃபிர்லி அப்படின்னு அழைத்து இந்த துவாவை, இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதி கேட்டு வந்தோம்னா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான், நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்குறான். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? வியாபாரத்தில் பிரச்சனையா? தொழில்துறையில் பிரச்சனையா? நம்மளுடைய உடல் நலத்தில் பிரச்சனையா? உடல் ஆஃபியத் வேணுமா? எல்லா விஷயமும் அல்லாஹ் தரேன்னு சொல்கிறான் இந்த திக்ரு மூலமாக. இதுக்கு மேலே நம்முடைய ரப்பு வேறு என்ன சொல்லுவான்?
நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ரை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 5 வேளை தொழுகையிலையுமே நம்ம ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் இந்த திக்ரை வழமையாக ஒரு 100 தடவை ஓதி வந்தாலே போதும். 100 தடவை முடியாதவங்க ஒரு 50 தடவை ஓதலாம். ஒரு 50 தடவை முடியாதவங்க ஒரு 30 தடவை ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தடவை ஓதுனாலே அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த திக்ரு. அதற்கு நிறைய பலன்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாமே இந்த திக்ரை அதிகமாக ஓதி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். அது மட்டும் இல்லாமல் இதை ஒவ்வொரு தொழுகை வக்தில் 500 தடவை ஓதணுங்க. அதிகபட்சம் இது 500 தடவை ஓதணும். முன்னாடியும் பின்னாடியும் சலவாத்து ஓதிட்டு இந்த திக்ரை அதிகமாக 500 தடவை, அதிகபட்சம் 500 தடவை என்னால் ஓத முடியும்னு சொல்கிறவங்க 500 தடவை ஓதி தன்னுடைய நாட்டங்கள் என்ன நாட்டங்கள் இருக்கோ அல்லாஹ் தஆலா இடத்துல மன்றாடி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இது கண்டிப்பாக அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது அனுபவபூர்வமான அமல். கண்டிப்பாக இந்த அமலை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் வளமாக்கிக்கிட்டே வாங்க. அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்கிறது சம்பந்தமாக திருக்குரானில் திருவசனங்களோ ஹதீஸ்களோ சொல்லாட்டியும் கூட நம்ம என்ன பண்ணணும், உண்மையான அடியானாகிய நம்ம அல்லாஹ் தஆலாவை ஒரு வினாடி கூட மறந்து விடக்கூடாதுங்க.